ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் பிரம்மகுமார் தாதா சந்திரஹாஸ். இவர் மதுபன் இருக்கின்றார், சரீரம் விட்டு விட்டார். அவர்கள் மம்மா பாபாவுடைய மிக நெருக்கமான தொடர்பு இருந்தவர். நிறைய கட்டிடங்கள், பாண்டவர் இருக்கக்கூடிய கட்டிடங்களை கட்டியவர். அவர் தன்னுடைய அனுபவத்தினை, அதாவது மம்மாவுடன் ஏற்பட்ட அந்த அலௌகிக அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். கேட்கலாமா? வாருங்கள். இந்த சங்கமுகத்தில் இந்த ஈஸ்வரிய யக்னத்தினுடைய ஆதிரத்னங்கள் யார் அப்படின்னா தாதா சந்திரஹாஸ் ஆதிரத்னங்கள் ஒருவராக இருந்தார். தாதா சந்திரஹாஸ் அவர் தன்னுடைய அனுபவத்துல ஒரு முறை நான் மம்மாவிடம் நேரடியாக கேட்டேன், மம்மா நீங்கள் எப்படி மம்மா ஆனீர்கள் அப்படின்ட்டு நான் கேள்வி கேட்டேன் நேரடியாக. அதற்கு மம்மா பதில் தந்தார், நான் மம்மா ஆகவில்லை, நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை மம்மா ஆக்கிவிட்டீர்கள் அப்படின்ட்டு ஆச்சரியத்துடன் சொன்னார். அதற்குத்தான் நான் எப்படி அப்படின்ட்டு கேட்டேன். அதற்கு அம்மா திரும்பவும் பதில் தந்தார், அதாவது இந்த சங்கமகத்தில் பாபா இந்த யக்னத்தினுடைய பொறுப்பை என்னிடம் கொடுத்தார். அது மட்டுமா, குழந்தைகள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே நானும் சரி எல்லோரையும் என்னுடைய குழந்தைகளாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டியதாயிற்று. அப்படித்தான் நான் மம்மா ஆகிவிட்டேன். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில அதே போல மம்மா என்னுடைய லௌகிக உறவினர் கூட. அதாவது எங்களுக்கு அவருடன் தூரத்து சம்பந்தம் இருந்தது. அதாவது சிறு வயதிலிருந்தே நாங்கள் மம்மாவை பார்த்து வந்திருக்கின்றோம். அதே போல லௌகிக உறவினராக இருந்ததால் நாங்கள் அவர்கள் வீட்டிற்கு வரப்போக இருப்போம். இது போல மம்மாவுடைய அந்த பள்ளி பருவத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்போ ஒரு நாள் மம்மா அவர்கள் பாபாவிற்கு முன்பாக வந்த பொழுது நான் பள்ளி பருவத்தில் பார்த்த அதே ராதா அப்படின்ட்டு ஆச்சரியம் அடைந்தேன். அது மட்டுமா, மம்மாவுடைய புத்தி மிகவும் கூர்மையாக இருந்தது. பாபாவுடைய மகா வாக்கியத்தை காதில் விழுந்த மாத்திரமே வாழ்வில தாரணை செய்து விடுவார் மம்மா அவர்கள். அது மட்டுமா, மம்மா இந்த ஞானத்திற்கு வந்த உடனேயே முற்றிலுமாக மாறி இருந்தார். அவரை பார்த்து எங்களுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. பள்ளி பருவத்தில் அவ்வளவு ஆடம்பரமாக, அவ்வளவு நாகரிகமாக இருந்த பெண் இந்த அளவிற்கு பாபாவுடைய ஞானத்தை தீவிர வேகத்தில் தாரணை செய்வதை பார்த்து எங்களுக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது. அப்போ பாபாவும் மம்மாவை மிகவும் விரைவாக கண்டறிந்து புரிந்து கொண்டார். உங்களுக்கு ஒரு அனுபவம் நான் சொல்ல போகின்றேன். அது என்ன அனுபவம் அப்படின்றால், ஒரு நாள் பாபா முரளியை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அப்போ பாபா மம்மாவை பார்த்து கேட்டார், குழந்தாய் சொல், நான் உன் மீது பலியாகி இருக்கின்றேனா அல்லது நீ என் மீது பலியாகி இருக்கிறாய் அப்படின்றும். எவ்வளவு அழகான ஒரு ரைமிங்கான வார்த்தைகள் பாருங்கள். அப்போ மம்மா சிரித்து கொண்டு அமைதியாக இருந்தார். பிறகு பாபா அதற்கு பதிலளித்தார், முதலில் பாபா மம்மா மீது பலியானார், பிறகு
மம்மா பாபா மீது பலியானார். எப்படி? அதனால மம்மா இந்த சங்கமகத்தில் வந்தவுடனே பாபா ஒரு குழுவை அமைத்து தனது அனைத்து சொத்துக்களையும் மம்மாவின் பெயரில் உயில் எழுதி வைத்து விட்டார். புரிந்ததா? மம்மா பாபா எப்படி உங்கள் மீது பலியானார் அப்படின்னு இதை கேட்டு மம்மா புன்முறுவல் செய்தார். எப்படி? மம்மா வந்த உடனேயே பாபா அவரை புரிந்து கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பொறுப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ மம்மாவும் சரி அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு யக்னத்தினுடைய மாதாவா ஆகிவிட்டார். புரிந்ததா? மம்மா எப்படி ஆனார் அப்படி என்று சாதாரண விஷயம் கிடையாது அது. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில எப்படி சில பறவைகள் அது புல்லோ தானியமோ எடுத்து வந்து முதலில் என்ன செய்யும்? அதனை சிறு சிறு துண்டுகளாக்கி பிறகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு வாயில் ஊட்டி விடுமோ, அது போலவே சரி மம்மாவும் சரி பாபாவுடைய ஆழமான அந்த ஞானத்தினை முதலில் தன்னுள் தாரணை செய்து அனுபவம் செய்து அதனை சுலபமாக மாற்றி என்ன செய்தார்? குழந்தைகளுக்கு எங்களுக்கு சொல்வார். அதாவது ஈஸ்வரிய ஞானம் என்றால் என்ன என்று அறியாத மனிதர்களும் இந்த ஞானத்தை சகஜமாக புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணம் அவர்களுடைய புத்தியிலும் சரி அந்த ஞானத்தை பதிய வைத்து குஷி அடையும் அளவிற்கு என்ன செய்வார் மம்மா அவர்கள் ஞானத்தை மிகவும் சரளமாக விளக்கி வந்தார். மம்மாவிடம் உள்ள இந்த விசேஷ தன்மையை பார்த்து பாபாவும் அவரை பெரும்பாலும் பல ஊர்களுக்கு அனுப்பி வைப்பார். இப்படியாக மம்மாவுடைய கடைசி 8 வருடங்கள் அந்த பயணத்திலே கழிந்து விட்டது. அப்போ ஓரிரு முறை எனக்கு மம்மாவுடன் செல்வதற்கான சௌபாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதாவது லக்னோ, கான்பூர், பாட்னா இது போன்ற நகரங்களுக்கு மம்மாவுடன் நானும் சென்றிருந்தேன். எவ்வளவு அழகாக மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் பி.கே. சந்திரஹாஸ் அவர்கள் அழகாக மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். கடைசியாக உங்களுக்கு சுருக்கமாக சொல்கின்றேன். அதாவது மம்மா மிகவும் சாதாரணமான சேவைகளையும் கூட தன்னுடைய கைகளாலேயே செய்து கொள்வார். அந்த அளவிற்கு மம்மா அவர்கள் மிகவும் பணிவுடன் திகழ்ந்தார். அது மட்டுமா, பாபாவிற்கு போக் கூட அவரே செய்வார். மம்மா ஒவ்வொரு குழந்தைகளும் சரி அளவில்லாத அன்புடன் பேணி காப்பாற்றி பராமரித்து வந்தார். அதாவது ஒவ்வொருவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்தார். மம்மாவுடைய நினைவு வந்தாலே நமக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவரை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவு அவருடைய அன்பில் மனம் பூரிப்படைந்து போகும். அப்படி என்று இவ்வளவு நேரமாக இந்த பாக்கிய விதாதா மூலமாக மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் சந்திரகாஸ் அவர்கள் அழகாக நம்மிடம் தான் பெற்ற அனுபவத்தினை அழகாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த பாக்கிய விதாதம் முடியும் பொழுது அவர் எப்படி இருந்தார், சந்திரகாஸ் பற்றி முழுமையாக ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் செய்யலாம். இப்பொழுது சுருக்கமாக நாம் சந்திரகாஸ் பற்றி நாம் அழகாக இந்த பாக்கிய விதாதம் மூலமாக மம்மாவை பற்றி அழகாக சொல்லியிருந்தார். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவில் இருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் பிரம்மகுமார் தாதா சந்திரஹாஸ். இவர் மதுபன் இருக்கின்றார். சரீரம் விட்டு விட்டார். அவர்கள்
மம்மா பாபாவுடைய மிக நெருக்கமான தொடர்பு இருந்தவர். நிறைய கட்டிடங்கள் பாண்டவர் இருக்கக்கூடிய கட்டிடங்களை கட்டியவர். அவர் தன்னுடைய அனுபவத்தினை அதாவது மம்மாவுடன் ஏற்பட்ட அந்த அலௌகிக அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். கேட்கலாமா? வாருங்கள். இந்த சங்கமுகத்தில் இந்த ஈஸ்வரிய யக்ஞத்தினுடைய ஆதிரத்னங்கள் யார் அப்படின்றா தாதா சந்திரஹாஸ். ஆதிரத்னங்கள் ஒருவராக இருந்தார். தாதா சந்திரஹாஸ் அவர் தன்னுடைய அனுபவத்துல ஒரு முறை நான் மம்மாவிடம் நேரடியாக கேட்டேன். மம்மா, நீங்கள் எப்படி மம்மா ஆனீர்கள் அப்படின்று நான் கேள்வி கேட்டேன் நேரடியாக. அதற்கு மம்மா பதில் தந்தார். நான் மம்மா ஆகவில்லை. நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை மம்மா ஆக்கிவிட்டீர்கள் அப்படின்று ஆச்சரியத்துடன் சொன்னார். அதற்குத்தான் நான் எப்படி அப்படின்ட்டு கேட்டேன். அதற்கு அம்மா திரும்பவும் பதில் தந்தார். அதாவது இந்த சங்கமகத்தில் பாபா இந்த யக்ஞத்தினுடைய பொறுப்பை என்னிடம் கொடுத்தார். அது மட்டுமா, குழந்தைகள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே நானும் சரி எல்லோரையும் என்னுடைய குழந்தைகளாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டியதாயிற்று. அப்படித்தான் நான் மம்மா ஆகிவிட்டேன். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில அதே போல மம்மா என்னுடைய லௌகிக உறவினர் கூட. அதாவது எங்களுக்கு அவருடன் தூரத்து சம்பந்தம் இருந்தது. அதாவது சிறு வயதிலிருந்தே நாங்கள் மம்மாவை பார்த்து வந்திருக்கின்றோம். அதே போல லௌகிக உறவினராக இருந்ததால் நாங்கள் அவர்கள் வீட்டிற்கு வரப்போக இருப்போம். இது போல மம்மாவுடைய அந்த பள்ளி பருவத்தையே நாம் பார்த்திருக்கின்றோம். அப்ப ஒரு நாள் மம்மா அவர்கள் பாபாவிற்கு முன்பாக வந்த பொழுது நான் பள்ளி பருவத்தில் பார்த்த அதே ராதை அப்படின்ட்டு ஆச்சரியம் அடைந்தேன்.